Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு தருணத்தை பரிசுத்திருந்தார். காலையிலும் கூட தானமாய் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். தேவன் பல நேரங்களில் தெய்வ ஜனத்தின் மீறுதல்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், அறிந்தும் அதற்கு செவிகொடாமல் துணிகரமாய் செய்கிற மீறுதல்கள், பாவங்கள் நிமித்தம் கோபப்படுகிற தேவன். ஆமீன். தண்டிக்கிற தேவன். ஆமேன். பெற்றோர் ஆமேன் ஹல்லேலூயா தன் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவனாய கர்த்தர் பல நேரங்களில் தெய்வ ஜனத்தை சிட்சிக்கிறதை நாம் அறிகிறோம். ஆமேன். இந்த காலை வேளையில் அப்படி சிட்சைகள் என்பது நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள், நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் முடங்குவது, நாம் செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆமேன் அடைக்கப்பட்டது போல் இருக்கும், நன்மை வந்தது போல் இருக்கும், ஆனால் ஓட்டைப்பையில் போட்டது போல இருக்கு. இவைகள் தேவ கோபத்தின் நிமித்தம் அது நஷ்டப்படுகிற விதத்தில் தேவன் சிட்சிக்கிற ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிந்த தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்பா, நீ அடித்தாலும் கிருபையினால் இறங்குகிற தேவன். சிட்சிக்கலாம், ஆனால் அப்படி அழித்து விடுவதில்லை. ஆமீன். தப்பு செய்தால் அந்த சிட்சை எதற்கு? திரும்புவதற்கு. ஆமாம். ஏன் அந்த கடுங்கோபம்? மனம் திரும்பி செம்மையானதை, நீற்றானதை, நேர்த்தியானதை செய்வதற்காக, செம்மையான வழிகளில் திரும்புவதற்காக. இந்த கால வேளையில் யார் யார் தேவ ஆமீன் சிட்சைக்குள் கடந்து போகிறாயோ, என்னுடைய குறைவு என்ன ஆண்டவரே, என் வழிகளில் உமக்கு பிரியமில்லான வழி எது ஆண்டவரே என்று தேவ சந்நிதியில் கேட்டு ஆமீன் உணர்த்தப்படும் போது, அதை விட்டு விலகும் போது, அது மறுபடியும் தேவன் நம்மை இரக்கமுள்ள தேவன், மறுபடியும் நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவன், மறுபடியும் நம்முடைய குறைவுகளை நீக்கி நிறைவாக்குகிற தேவன், நாம் விரும்பினதை விட அதிகம் செய்கிற கர்த்தர் தேவன், நமக்கு இரக்கமுள்ள தேவன். ஆமீன். சிட்சிக்கலாம், ஆனால் மறுபடியும் இரக்கத்திற்கும் அந்த கோபத்திற்கும் இடையில் இருப்பது நம்முடைய மனம் திரும்புதல், நாம் அறிக்கை செய்த ஆண்டவரோடு ஒப்புரவாகிற நிலைமை, தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுகிற நிலைமை, தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற நிலைமை. ஹல்லேலூயா. ஆமீன். ஆகாபை குறித்து வேதம் சொல்லுகிறதுக்கு ஒரு தீர்ப்பு, தண்டனையின் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் தாழ்மையாய் அவன் நடந்த போது அந்த தீர்ப்பு மாறி அவனுடைய வாழ்க்கையில் இரக்கம் செய்தது போல, ஆமீன், அந்த இரக்கத்திற்கும் கோபத்துக்கும் இடையே நம்முடைய திரும்புதல் அவசியம். இந்த கால வேளையில் திரும்ப வேண்டிய இடங்களை திரும்புவோம். ஆமென். விடுதலையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அன்பு தெய்வமே, நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நெருக்கடியில், வேதனையில், துன்பத்தில், ஆண்டவரே துயரத்தில் கடந்து போகிறவர்களாயிருந்தாலும் இந்த நாளில் கூட ஆண்டவரே தெய்வ கோபத்திற்கும் தெய்வ இரக்கத்துக்கும் இடையே ஒரு திரும்புதல் என்பதை நீ கூறினீரே. அந்த திரும்புதல் பிள்ளைகளுடைய வாழ்வில் உணர்ந்து விட்டு விலகுதல் தேவ பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் உண்டாக, அதன் நிமித்தம் தேவ இரக்கத்தை பெற்று இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள, நன்மையை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு இரக்கமுள்ள தேவன். கோபம் கொண்டாலும் இறங்குகிற கர்த்தர். God bless you. Praise the Lord.